நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு பார்ட்டி ரொம்ப அருமையா இருந்துச்சுனே. நீங்களும் அண்ணியும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தீங்க. நாம ரெண்டு பேரும் கூட ரொம்ப நல்லா ஆடணும். நீ ஆடினதை நான் கவனிக்கல, ஆனா நான் ஆடினதுல ஸ்டேஜ் களை கட்டிருச்சு. பாரு, நான் ஆடுறது கூட நீங்க கவனிக்கலையா? நீங்களும் போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சரி. அம்மா, அம்மா, சித்தி எங்க? அவங்கள வராங்கல்ல? நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துருவா. நீ போ, போய் தூங்கு. போ. போடா. சரியான வாள. நீங்களும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நீயும் போமா, போய் தூங்கு. அம்மா வாங்க. என்ன விஷயம்? என்னாச்சு? அம்மா, இதுக்கப்புறம் என் புருஷன் கிட்ட எங்க ரெண்டு பேரோட உறவை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்க இந்த மாதிரி பேசாதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள இடைவெளிதான் அதிகரிக்கும், அன்பு இல்ல. அம்மாடி, நான் நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அம்மா, நீங்க உண்மையிலேயே எங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறந்து போய் கூட இதுக்கப்புறம் கௌதம் கிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. வித்யா, நான் உன்னோட அம்மா. நான் சொன்னாலும் சொல்லாம போனாலும் உனக்குள்ள இருக்கிற இந்த வலிய, உன்னோட வேதனைய என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அம்மா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்குள்ள எந்த வேதனையும் வலியும் இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இந்த குடும்பம் எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் தாமா. உண்மையிலேயே உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவமா இல்ல? அப்புறமா கௌதம பத்தி சொல்லணும்னா அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நீயே பார்த்தல, அந்த டான்ஸ் காம்படிஷன்ல எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லவருமா. எனக்கும் கடமைகள் இருக்குல்ல. அவரோட பேச்சுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், அவருக்கு வேண்டியதை நான் செய்யணும், அவரோட கஷ்டங்கள் பத்தியும் நான் யோசிக்கணும். அதனால்தாம்மா நான் உங்ககிட்ட இத சொன்னேன். அதனால இதுக்கப்புறம் என்னைக்குமே என் புருஷன் கிட்ட எங்களோட உறவை பத்தி பேசிடாதீங்கம்மா. நீ பெரிய தப்பு பண்றமா. ரொம்ப அப்பாவியா இருக்க. நீ உன் கணவரோட பிடிவாதத்தை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட பொறுப்புகளையும் சேர்த்து சுமக்க வேண்டி இருக்கு. மூத்த மருமகளா இருக்கிறதால இந்த குடும்பத்துக்கு கட்டாய ஒரு வாரிசை கொடுத்தாகணுமா. அந்த கடவுள் உனக்கு துணை இருக்கணும். ஏமா தேவயானி, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? இங்கே வா. உங்க மியூசிக் பார்ட்டி எல்லாம் எப்படி இருந்துச்சு? பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா. நீங்களும் வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா இந்த போலியான வேஷத்தோட நீ நடிச்சிருக்க மாட்ட. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். பிரேமானந்த் ஏன் பார்ட்டிக்கு போகல? நான் அவங்கிட்டையும் கேட்டேன், ஒண்ணுமே சொல்லாம போயிட்டான் அவன். இதுவரைக்கும் இன்னும் திரும்பியும் வரல. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நீயே சொல்லிட்டேன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை நீ சொல்லலைன்னா நானே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். மாமா, அவருக்கு பிரியாவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாமா. அதனால என்ன இப்போ? மாமா மாமா, இந்த கல்யாணத்தை அவரு நிறுத்த சொல்றாரு. கல்யாணத்தை நிறுத்த சொல்றாரா? காலில் சேர் ஒட்டிக்குச்சுன்னா அதுக்காக காலையே எடுத்துருவாங்களா என்ன? சொல்லுமா.
பதில் சொல்லு. இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக அவர் பசங்களோட சந்தோஷத்தை கெடுக்க போறாரா? மாமா, இந்த விஷயம் அவருக்கு அறகுறையா தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச உடனே நானும் ஆரம்பத்துல அவ மேல இப்படிதானே மாமா கோவப்பட்டேன். இருக்கலாம். ஆனா நீ தான் தேவயானி. உன்ன மாதிரி புத்திசாலித்தனம், உன்ன மாதிரி பெரிய மனசு பிரேமானந்த் கிட்ட இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவன் இவ்வளவு பெரிய புயல மனசுக்குள்ள வச்சிருக்கானேன்னு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமா, இது என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. அதுவும் உண்மைதான். நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. நீங்க ரொம்ப களைச்சு போயிருப்பீங்களா? இந்த டவல் எடுத்துட்டு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இந்தாங்க. தேவையில்ல, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். எனக்கு தெரியுங்க நீங்க ஏன் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. எனக்கு புரியுதுங்க, நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சரிதான். அப்புறம் நான் சொன்னது ரொம்ப தப்பு. அப்புறம் எங்க அம்மா உங்ககிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப தப்புங்க. வெறும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா அம்மாங்கிறவங்க அம்மா தானே. உங்க அம்மா எப்படியோ அப்படிதானே எங்க அம்மாவும். ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பு ஒரே மாதிரி தானே இருக்கும். நான் இந்த வீட்ல உங்களுக்கு மனைவியா தான் வந்தேன். அப்புறம் நம்ம இப்படி இருக்கிறத பார்க்க எல்லாருக்கும் கஷ்டமா தானங்க இருக்கும். நீங்க பாரு வித்யா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, என்ன தூங்க விடு. நீயும் பேசாம தூங்க. வித்யா, உன்னை தூங்குன்னு சொன்னல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னங்க? என்னங்க? காலங்காத்தால இவர் எங்க போயிட்டாரு? என்ன தேடாத, நான் உனக்காக டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கேன். அது நீங்களா? குட் மார்னிங் மேடம். அவரு வீட்ல இல்லையே. இவ்வளவு காலையில அவரை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. உத்ரா மேடம், அதான் உங்களை பார்த்துட்டனே, இதுவே எனக்கு போதும். நான் ரிஷியை பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா நான் இங்கேயே உட்கார்ந்து அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். இல்ல, அவரு இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்காக காலையிலேயே வந்திருக்கீங்க? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எதை விரும்புறியோ அதான் வழின்னு. அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்காக டிஃபன் வாங்கிட்டு வந்தியோ அவங்க கிட்ட அதே வழியை தான் தேடி தேடி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சரிங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். பாருங்க, தினமும் எனக்கு ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இப்போ எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு வேணும், அவ்வளவுதான். சொல்லுங்க ரிஷி, எப்ப நீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறீங்க? அதான் சார், வீட்டுல டின்னர் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குறுதியை சொன்னேன். அட என்னம்மா நீ? நான் தான் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, போய் எடுத்து வை. ஏன் நின்னுட்டு இருக்க? ரிஷி கண்ணா, நான் நினைக்கிறேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை பத்தி இன்னும் வீட்டுல பேசியிருக்க மாட்டேன்னு. உன்னால முடியலன்னா இல்ல, வேண்டாம் சார். நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அட, லோன் முதல்ல பாஸ் ஆகட்டும், மொத்த பணமும் என்னோட கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெரிய அசத்தலான டின்னர் கொடுக்குறேன். என்ன நம்புங்க, அப்புறம் உங்க பசியும் அடங்கிரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் மனைவி கையால சமைச்ச சாப்பாட்டை நீங்க சாப்பிடணுங்கிற ஆசை நிறைவேறிடும். புரிஞ்சுதா இல்லையா? அப்புறம் ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? இப்போ நாங்க ரெடி ஆகணும். அட, கல்யாண வீட்டுக்கு போகணும்ல. அட, இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை முக்கியமான வேலை எல்லாம் இருந்தா நாம பொறுமையா அப்புறமா கூட சந்திக்கலாமே. என்ன சொல்றீங்க? எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு சார். இப்ப நீ சொல்றதுனால அப்புறமா பார்த்துக்கலாம். அப்ப நான் போயிட்டு வர்றேன் மேடம். ஆனா உங்களுக்கு பாய் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம திரும்பவும் சந்திக்க போறோம். அதான். என்னங்க ஆச்சு? எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றீங்க?
உங்கள் விஜய். என்னப்பா விஷயம்? நீ ஏன் டாக்டர் சாரை கூட்டிட்டு வந்திருக்க? வாங்க சார். டாட் வந்து உட்காருங்க, உங்களை செக் பண்ணி ஆகணும். என்ன பண்ற நீ? நான் நல்லா இருக்கேன். படுங்க, எதுவும் நல்லா இருக்கேன். டாக்டர் என்ன செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லடா, நான் நல்லா இருக்கேன். டாட் எங்க திருப்திக்காக ஒரு தடவை ஏதோ டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. டாக்டர் யூ ப்ரோசீட். ஓகே. அண்ணா, இது இங்க இருந்து மேல வரைக்கும் அலங்காரம் பண்ணுங்க. போங்க. அந்த முன்னாடி இருக்கிற ரூம்ல பூவெல்லாம் வச்சிருக்கேன். ஓகே சார். அப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா பேச்சுலர் பார்ட்டியை விட வேற எந்த பார்ட்டியும் நல்லா இருக்காதுன்னு. ஆனா இந்த பார்ட்டி எல்லா ரெக்கார்ட்ஸும் உடைச்சிருச்சு. அப்ப நம்ம பிரியா மட்டும் என்ன, ஆதித்யா கூட சேர்ந்து எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடி இருந்தா. அவளை இவ்வளவு சந்தோஷமா பாக்குறது எனக்கு பேரானந்தமா இருந்தது. நீங்க அத்தா ஆடின டான்ஸை பார்க்கலன்னு நினைக்கிறேன். செம ஃபன்னியா இருந்துச்சு. கையை இப்படி இப்படி எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சரியா சொன்னீங்கக்கா. அப்பா சிரிக்கும் போது இந்த வீடே சிரிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா என் முகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் என் முகத்துல சிரிப்பே இருக்காது. சரியான நேரத்துல டீயும் சாப்பிட முடியாது. அப்படின்னா அப்படின்னாம்மா, கூடிய சீக்கிரம் உன் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் உன் கையால டீ போட்டு குடிக்கிற பாக்கியம் எனக்கு இருக்காது. அதுக்கப்புறம் உன் கையால சமைச்சு எதுவுமே எனக்கு சாப்பிட கிடைக்க போறதில்ல. அப்படின்னா என் முகத்துல எங்கேருந்துமா சிரிப்பு இருக்கும்? அப்பா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உன்னை வெறுமன கிண்டல் தாமா பண்ணிட்டு இருந்தேன். உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷமும் கிடைக்கிற வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா போயிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே என்னை விட பெருமைப்படுறவங்க வேற யார் இருக்க முடியும்? அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. அப்புறம் அதுக்காகவே நான் என் பொண்ணை விட்டு கொடுக்க தயாராகவே இருக்கேன். அப்பா, சொல்லுமா. ஒரு வழியா நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நாங்க பொண்ணுக்கு மருதாணி போடலான்னு இருக்கோம். சரியா சொன்னீங்க அத்தை. நம்ம போடுற மருதாணி அவங்களத விட பெஸ்டா இருக்கணும். சரிதானப்பா? நீ சொல்றதும் சரிதான். நீங்க ரொம்ப கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்க உடம்பு உண்மையிலே நார்மலா தான் இருக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, थैंक यू டாக்டர். நான் வரேன் மேடம். Thank God. டாட், நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நான் போய் பிரியாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரியா உங்களை பார்த்ததே இல்லை. ஒரு நிமிஷம் ஆதி. என்னைக்கும் உன் விருப்பம் நிறைவேற போறதில்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். வேலைகளை எதுவும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க பிரியாவை மீட் பண்ணி ஆகணும். நீங்க அவளை பார்க்காம அவளுக்கு உங்களை பிடிக்காம நான் எப்படி அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? என்னமா? என் விருப்பம் முக்கியம்னா அவளை எனக்கு கண்டிப்பா அறிமுகப்படுத்தி வைக்காது.